வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏர்ன் கிரெடிபிலி சேனல் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். எந்த விதமான ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பை ஆர் செல் காலும் கிடையாது. இந்த வீடியோவில் ஒரு ₹5 ரேஞ்சில் இருக்கிற ஒரு பெனி ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒன் ஆஃப் த பெனி ஸ்டாக் சீரீஸ் வீடியோவில். இந்த மாதிரி இந்த ஸ்டாக் பற்றி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்கிரைபரோட ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ₹5 ரேஞ்சில் இருக்கிற ஒரு பென்னி ஸ்டாக். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்டாக்கோட அபவுட் ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் 1995 அண்ட் இட் இஸ் அண்டர் 4 பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ். என்னென்ன செக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் அடிட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல் மீன்ட் ஃபார் பிளாஸ்டிக் ப்ராசஸிங், கமாடிட்டி காம்பவுண்ட்ஸ் and environment protection, and FMCG and healthcare, which can be further divided into different major segments which include smart product business, polymer and chemical business, FMCG segment, infra products like steel fittings and steel bars, and food grade piping system. ஸோ விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். அண்ட் நிறைய செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஒரு ரிலேபிளான ஒரு அபவுட்டே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 868 crores, கரண்ட் ப்ரைஸ் 5.10, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ₹8 அண்ட் 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 2.85. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது 52 வீக் ஹைக்கும் 52 வீக் லோக்கும் மீடியன் லைனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது அண்ட் சென்செக்ஸும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அண்ட் இந்த ஆல் டைம் ஹையில் இருக்கிற சினாரியோவில் ஒரு ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை லோக்கு நடுவில் மீடியன் லைனில் இருக்குன்னா இட் இஸ் அ குட் சைன். அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 44.9, புக் வேல்யூ 2.92 விச் இஸ் இம்ப்ரெசிவ், அண்ட் ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பார்த்தீங்கன்னா 6%, 4% இருக்குது. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மார்ச் 2021 30.06 கிட்ட இருந்திருக்கு. அண்ட் கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 122.95. ஸோ அரௌண்ட் 200% கிட்ட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த ஸ்பேன் ஆஃப் 3 years. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 8.72 இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமே டிராஸ்டிக்காக கம்மியாகி இருக்குது அண்ட் லாஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசம்பர் 2023 -4 இருந்திருக்கு விச் இஸ் ஆன் லாஸ். ஆனால் மார்ச் 2024 நெக்ஸ்ட் குவார்ட்டரே பார்த்தீங்கன்னா 0.87 ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகி இப்போ பாசிட்டிவில் இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 -3.96 விச் மீன்ஸ் கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டில் வந்து திருப்பி ஒரு பெரிய லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க மார்ச் 2023 விச் இஸ் -25.97. அண்ட் அதுக்கப்புறமே பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகி டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா -2.98 இருந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டரே மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக 1.82 கிட்ட இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 -0.02 இருந்திருக்கு. அண்ட் கரண்ட்டாக மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 0.01 கிட்ட இருந்திருக்கு இபிஎஸ். ஸோ ஒரு நெகட்டிவ் 0.02லேருந்து பாசிட்டிவாக மாறி இருக்காங்க மார்ச் 2024 விச் இஸ் 0.01. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் மார்ச் 2015 81 இருந்திருக்கு. அண்ட் இப்போது கரண்ட்டாக மார்ச் 2024 417 கிட்ட இருக்குது. ஸோ அரௌண்ட் 5 times கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க சேல்ஸ் விச் கிளியர்லி ஷோஸ் விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் வந்து ஒரு க்ரோயிங் கம்பெனின்னு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட்லெஸ் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மார்ச் 2023 மார்ச் 2024 இந்த 1 year டேட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா -15 இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா இவங்க பாசிட்டிவாக வந்து அரௌண்ட் 19 கிட்ட நெட் ப்ராஃபிட் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 years 14% அண்ட் லாஸ்ட் 3 years 77%.
அண்ட் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 133% அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 100%. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 79%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 16% அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 13%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் இயர் 5%, 3 இயர்ஸ் 3% and last 5 yearsல 3%. So compounded sales growth, stock price CAGR and return on equity, compounded profit growth இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் கம்பேர்ட் டு லாஸ்ட் 10 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா இருக்குது அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா இருக்குது அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது விச் கிளியர்லி இண்டிகேட்ஸ் அ குட் சைன். அண்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசர்வ்ஸ் மார்ச் 2015 19 இருந்திருக்கு அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 316 கிட்டே இருக்குது மார்ச் 2024. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பரில் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 14.81% ப்ரொமோட்டர்ஸ் இருந்திருக்காங்க அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 12.17% இருக்காங்க. அண்ட் இதில் என்ன நோட் பண்ணோன்னா மார்ச் 2024 11.75% இருந்திருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஏப்ரல் 2024 12.17% கிட்ட இருக்குது. ஸோ வென்எவர் ஒரு ஸ்டாக்கில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸ் மாடல் மேலே ப்ரொமோட்டர்ஸுக்கு இன்னும் நிறையவே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அண்ட் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 0.02% இருந்திருக்காங்க அண்ட் கரண்ட்டாக ஏப்ரல் 2024 பார்த்தீங்கன்னா 4.08% இருந்திருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு டிசம்பர் 2023, மார்ச் 2024 அண்ட் ஏப்ரல் 2024 சிக்னிஃபிகண்ட்டாக எஃப்ஐஐஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பொசிஷன்ஸை. அண்ட் இதுதான் சம் ஆஃப் த எஃப்ஐஐஸ் ஹூ ஹேவ் இன்வெஸ்டட் இன் விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021 85.17% இருந்திருக்கு அண்ட் கரண்ட்டாக ஏப்ரல் 2024 பார்த்தீங்கன்னா 83.73%. ஸோ எஃப்ஐஐஸ் ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பப்ளிக்கான ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அரௌண்ட் 80% கிட்ட செப்டம்பர் 2021 ஏப்ரல் 2024 வரைக்கும் பப்ளிக் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் ஆகியிருக்கு. இதுதான் சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ். அண்ட் ஏர்ன் கிரெடிபிளி சேனல் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸில் இருக்கிற ஒரு பென்னி ஸ்டாக்குக்கு சில நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பென்னி ஸ்டாக்னாலே. பட் கம்பேர்ட் டு நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹைலைட்ஸ். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இதுதான் விகாஸ் லைஃப் கேர் லிமிடெடோட வீக்லி டைம் ஃப்ரேமான சார்ட். அண்ட் இப்போ கரண்ட்டாக ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5.10 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக் அரவுண்ட் 4.65 ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக் இப்போதைக்கு கரண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா அக்டோபர் 2023 4.65 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்பர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் அப்பர் பிரேக் அவுட் மூலமாக பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 8 rupees கிட்ட இந்த ஸ்டாக் போயிருக்கு விச் இஸ் நத்திங் பட் த 52 வீக் ஹை. அண்ட் 52 வீக் ஹையை டச் பண்ண அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி திருப்பி 4.65 ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ கரண்ட்டாக 5.10 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4.65 ஏன் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னா மார்ச் 2022 அரவுண்ட் ஜனவரி 2023 வரைக்கும். ஸோ ஒரு 1 இயராகவே பார்த்தீங்கன்னா 4.65 ரேஞ்சை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திருப்பி கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்டு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்டு இந்த 4.65 லெவலில் நல்லாவே ஒரு கீழே பிரேக் அவுட் கொடுத்தா 2.85 வரைக்கும் போயிருக்கு விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் ஸ்டாக். அண்ட் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி 4.65 திருப்பி ஒரு ஃப்ளிக்கர் ஆகி இப்போது 8 கிட்ட போய் திருப்பி 5.10 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் டேட்டாவையே பார்த்தா 4.65 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் சிமிலர்லி 2.85 பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த ஸ்டாக்கில் திருப்பி 4.65 க்ரூஷியல் ரேஞ்சை திருப்பி டெஸ்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா 5.10 இல்லைனா 5 rupees ரேஞ்சிலேயே இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்பர் எண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 7.95 இல்லைனா 8 தான் இருக்கும் விச் இஸ் த 52 வீக் ஹை. அண்ட் இந்த 8 திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக 16 to 17 rupees ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக 5.10 ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டார்கெட் விச் இஸ் T1 8 rupees பார்த்தீங்கன்னா 56% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வருது. அண்ட் செகண்ட் டார்கெட் விச் இஸ் 17 rupees பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 233% கிட்ட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அண்ட் சிமிலர்லி இந்த ஸ்டாக்கில் ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்ன் கிரெடிபிளி சேனலோட இன்சைட்ஸ் என்னென்னா
இன்கேஸ் 4.65 லோவராக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக 2.85 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்கி இந்த ஸ்டாக்கில் ஒரு கால் எடுத்தீங்கன்னா 4.10 கேன் பி த ஸ்டாப் லாஸ் 4 to 4.10. ஏன்னா 4.10 4.15 4 rupees இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கீழே கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 2.85 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 4.10 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19% கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக விகாஸ் லைஃப் கேர் லிமிடெட் 5.10 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஸ்டாப் லாஸ் 4.10 இருக்கலாம், விச் இஸ் -19% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்பர் எண்டில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா T1ல 7.95 to 8 விச் இஸ் 56% கிட்ட வருது. அண்ட் T2 பார்த்தீங்கன்னா 16 to 17 rupees விச் இஸ் 233% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அண்ட் இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்ட அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பெனி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லா காசுமே வந்து 0 ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கரெக்டான நேரத்தில் எக்ஸிட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன GTL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அரௌண்ட் 90% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகும். நன்றிகள்.